அந்த பிரிட்ஜ உன்னால கண்டிப்பா தாண்ட முடியும். ஒருவேளை முடியலனாலும் பரவாயில்ல, எனக்காக ட்ரை பண்ணு. உனக்கு இஞ்சி கேட்டுக்கிறேன். நிச்சயமா பண்ண முடியும் பியூட்டி. யா, நம்மளால முடியும். நாம கலக்கிட்டோம் பியூட்டி. ஓகே, ஆல்ரைட் கேர்ள்ஸ், பத்திரமா போயிட்டு வாங்க. முடிஞ்சா நாம ஷோல சந்திக்கலாம். ஓகே, பை பை, see you. உங்களை அங்க சந்திக்கலாம். சீக்கிரம் போலாம் வாங்க. Tamil Rockers CZ. நீ கலக்கிட்ட ஹனி. ஆஹா, பிரமாதம். ரொம்பவே அற்புதமான இன்னோவேட்டிவான டான்ஸர் நமக்காக ஒருத்தர் சிறப்பா ஆடி இருக்காங்க. அச்சச்சோ, நம்ம இப்ப எங்க இருக்கோனே தெரியலையே. எந்த வழியா நம்ம போனோம்? எந்த பக்கம்? தேங்க்யூ. உங்களோட இந்த ஐரிஷ் டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. அடுத்து வருவது லின்சி. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டேஜ் பக்கத்துல தான் இருக்கணும். Oh no. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி இது நடந்துச்சு? மறுபடியும் நம்ம பேனியன் ட்ரீ இருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மொத்தமா எல்லாம் சொதப்பிக்குச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஆமா, அடுத்ததான் நாம என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எனக்கு தெரியல. ஆனா எப்பவும் உங்ககிட்ட பிளான் இருக்குமே. யா, உங்களோட அந்த சிறப்பான ஐடியாஸ் எல்லாம் எங்க போச்சு? இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்ப கண்டிப்பா நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாதா? என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு சார்ல்ஸ். நீ சொன்னது உண்மைதான். சில விஷயங்கள் தப்பா நடக்கும். நல்லது நடக்கணும்னு நினைச்சா பத்தாது. ஹார்ஸ் டான்சிங் பார்க்க நான் உங்களை கூட்டிட்டு போகாம இருந்திருக்கணும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாம் சொதப்பிருச்சு. நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க எந்த தப்பும் செய்யல. காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம பெஸ்டா கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். யா, நீங்க எல்லாரும் என் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தீங்க. அந்த நம்பிக்கையை நான் கெடுத்துட்டேன். நான் இப்படி பண்ணிருக்க கூடாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க இப்ப பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறது எங்களுக்கு கவலையா இருக்கு. ஆமா பார்பி, நீங்க எப்பவும் தைரியமா இருக்கணும். நம்ம எல்லாம் சிஸ்டர்ஸ். உங்க வரிசை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிப்பை கெடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இந்த டான்ஸ் காம்படிஷன் உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியும். ஸ்டேசி, நீ ஆசைப்பட்ட ஐலாண்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டேன். அப்புறம் ஸ்கிப்பர், நீ இந்த ஐலாண்ட்ல நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு நான் விடல. மொத்த வெக்கேஷன் சொதப்பிடுச்சு. பரவாயில்ல விடுங்க. ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கும் போது நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கெட்ட விஷயங்களை சமாளிச்சிருக்கோம். இப்பவும் நம்ம ஒற்றுமையா சேர்ந்து இந்த விஷயத்தையும் சமாளிப்போம். அந்த ஹார்ஸ் டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு போனதுனால நிறைய புது மூவ்ஸ் கத்துக்கிட்டேன். ஆமா, அதுவும் ஒரு விதமான ஃபன்னா இருந்தது. என்னோட பிளேயிங் சிக்ல இருந்து அதுதான் காப்பாத்துச்சு. அப்புறம் அந்த கார் சிக் அவளோட பிளேயிங் சிக்ல இருந்தோம். உண்மையாவா? அதாவது இந்த நாள் நார்மலா போயிருந்தா இந்த மாதிரி ஃபன் இருந்திருக்காது. முக்கியமா அந்த வைஃபையும். கப் கேக்ஸ் கூட இல்லாத நாள் இது. ஆமா, உண்மைதான். பேசாம நம்ம நிம்மதியா போயிட்டு நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம். பெட்டர் ஐடியா. இந்த ஐலாண்ட்ல நம்ம ராக் பண்ணிருக்கோம். இது பெஸ்ட் வெக்கேஷன். சூப்பரா இருந்தது. பேசாம இன்னைக்கு நைட் நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம். ஜாலியா இருக்கும். நம்ம எல்லாரும் ஸ்டார்ஸ் ரசிக்கலாம். அதேதான். என்ன அதுதான்? ஸ்டார்ஸ் பாருங்க. ஹானா ஆண்டி லொகேஷனை பத்தி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது நார்த் சைடுல இருக்கு. நீங்க சொன்ன அந்த மெகா பறவையோட வடிவத்தை வச்சு பார்த்தா அது அந்த பக்கம் தான் இருக்கணும். ஹே, நம்ம அத காட்டுல மாட்டினதுனால நாங்களும் உங்களை மாதிரி ஆயிட்டோம் பாத்தீங்களா?